பட்டரே, இன்று என்ன திதி என்று கேட்டார். மன்னர் அப்போது கண் திறந்த பட்டர் ஆபிராமி அம்பிகையை ஏறிட்டு பார்த்தார். அவளது முகம் பிரகாசித்தது. அந்த அருள் முகத்தில் லயித்தவராக, இன்று பௌர்ணமி என்றார். அபிராமி பட்டரை பார்த்து, இன்று முழுநிலவு நாள் இல்லை என்றால் இவருக்கு தக்க தண்டனை அளிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றார். சரபோஜி மன்னன் கூறிய வார்த்தைகள் அபிராமி பட்டரின் காதுகளில் விழவே இல்லை. அப்போது அங்கிருந்தவர்கள், இப்படித்தான் அரசரிடம் பேசுவீர்களா என்று அமாவாசை, அதை சொல்வதற்கு பதிலாக பௌர்ணமி என்று கூறிவிட்டீர்களே, அரசர் உன் மீது கோபத்துடன் சென்று விட்டார் என்று கூறினார். இவர்களது பேச்சை கேட்க கேட்க சுய உணர்வை பெற்றார் அபிராமி பட்டர். இன்று அமாவாசையா, நான் பௌர்ணமி என்று மாற்றி சொல்லிவிட்டேனே, இப்போதே தன்னுடைய தவறுக்கு பிராயசித்தம் தேடுகிறேன் என்று கூறிக்கொண்டு அபிராமி அம்மையின் கோவில் முன் ஒரு ஆழமான ஒரு குழியை வெட்டி அதில் விறகை அடுக்கி தீ மூட்டினார். அதற்கு மேல் ஒரு விட்டமும் 100 கயிறுகளால்